எல்லாரும் வணக்கம். நம்ம நாளைக்கு அப்புறமேட்டு அரசியல் பேச வந்திருக்கோம். விஜய் அவர்களுடைய கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்கள் ஏற்பட்ட பிறகு 2026 எலெக்ஷனை நோக்கி விஜய் அவர்கள் ரொம்ப தீவிரமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. தன்னுடைய தளபதி 69 படத்துலையும் பயங்கரமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜனநாயகன் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே நமக்கு தெரியும். ஸோ இப்போ கடந்த ஒரு 2 வாரங்களுக்குள்ள விஜய் அவர்களுடைய கட்சிக்குள்ள நடந்த மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றத்தை தமிழக அரசியலுக்குள்ள ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நாம இன்னைக்கு பேச போறோம். சரி, திருமாவளவன் அவர்கள்ட்ட இருந்த ஆதவ அர்ஜுன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்திருக்கிறாரு. அதுக்கு அவர் தேர்தல் சமயத்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டிங் போட்டிருக்காங்க. புசி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா பொதுச் செயலாளர், நார்மல் பொதுச் செயலாளராக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு நம்மளுடைய பட்டிமன்ற பேச்சாளர், அதே மாதிரி யூடியூபர் நம்ம ராஜ்மோகன் அவர்கள் பாத்தீங்கன்னா கொள்கை பரப்பு செயலாளர் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப பெரிய பொறுப்பு, ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ விஜய் அவர்கள் இப்போ எடுத்திருக்கிற பல விமர்சனங்கள் அவர் மேலே வருது. அரசியல் அப்படின்னாலே விமர்சனங்கள் வராமல் இருக்காது. வேற ஆப்ஷனே கிடையாது. விமர்சனங்கள் வந்தால் தான் அரசியல் பண்ண முடியும். அதுல எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. பட் ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை 2024 விஜய் அவர்கள் கொண்டு போய் நிறுத்தும்? கோட்டையில் கொண்டு போய் நிறுத்துமா, இல்லை அவர் இது வரைக்கும் வைத்திருக்கிற கோட்டைகளுடைய செங்கல்களை உடைக்கிற இடத்துல போய் நிறுத்துமா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கிளிப்பிங்லாம் வராது. ஜஸ்ட் டிஸ்கஷன், அதாவது 1-to-1 டிஸ்கஷன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன், நீங்க என்ன பேசுவோம் அதை நீங்க தாராளமாக கமெண்ட்ல பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, திருமாவளவன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா இப்போ திமுகவுடைய கிட்டத்தட்ட அவருக்கு திமுக அடாப்ட் ஆன மாதிரி திருமாவளவனுடைய அரசியல் மாறி போச்சு. அவர் திமுக சம்பந்தப்பட்ட இப்போ ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுக்குமே எதிர்ப்பு முழுமையாக தெரிவிக்க முடியாத நிலைமைக்குள்ள அது கூட்டணி தர்மத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு கிடக்காது. அந்த தர்மத்தை தாண்டி நம்ம சில விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு ஆதவ அர்ஜுனா ஆல்ரெடி பேசிட்டு இருந்தாப்புல. அவர் மேடையில் பேசினார். அப்புறம் திருமாவளவன் அவர்களுடைய கட்சியில பார்த்தீங்கன்னா விளக்குனாங்க. அதுக்கப்புறம் விஜய் அவர்களுடைய கட்சியில் சேர்ந்தார். சேர்ந்த பிறகு நேராக விஜய் அவர்களை போயிட்டு திருமாவளவன் அவர்களை போயிட்டு அவருடைய ஆஃபீஸில் மறுபடியும் போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டாப்ல. இது ஒரு பக்கெட் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு சொல்லி ஒரு பையனை போஸ்டிங்ல போட்டிருக்காங்க. அந்த போஸ்டிங் என்னமோ ஒரு பையன் போட்டிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு பொண்ணை கிண்டல் பண்றேன்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு ஒரு பையன். அந்த பையில பாத்தீங்கன்னா செய்தி தொடர்பாளராக பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். துணை செய்தி தொடர்பாளர் நினைக்கிறேன் ஏதோ ஒரு போஸ்டிங்ல. அதாவது சோசியல் மீடியால நிறைய பேர் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்காக நிறைய பேர் பாசிட்டிவ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ரொம்ப நாளாக ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே அவங்களுடைய ப்ரொஃபைல் எதுவுமே பெருசாக பார்க்காம அவங்களுக்கு பிடிச்ச ஆட்களை பார்த்தீங்கன்னா போஸ்டிங்கில் போட்டிருக்கிறாங்க. இதில் அதை அவங்களுடைய கட்சி முடிவு, நம்ம இன்னும் சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இது எந்த அளவுக்கு கல அரசியலுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத மிக முக்கியமான விஷயம். இது வரைக்குமே விஜயோடைய கல அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ள அவர் டிஸ்கஷன் இடத்துக்குள்ளதான் இருக்காரே தவிர கல அரசியல் அப்படிங்கிற இடத்துக்குள்ள முழுமையா இறங்க முடியல. பக்கமா விஜய் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்போது சொல்லியிருக்காரு, நம்ம களத்துல போய் இறங்கி வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு தொண்டர்கள்கிட்டயுமே பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாப்ல. பட் ஆனால் தொண்டர்கள் களத்தில் தான் இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் பணியூரை தாண்டி வெளியே வராம நிறைய சூழ்நிலைக்குள்ள இருக்கிறாப்ல. சீக்கிரம் படத்தை முடிச்சுட்டு சீக்கிரம் மக்களை நேரில் சந்திக்கணும், ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணணும், அவர் சம்மந்தப்பட்ட கேள்விகள் வைப்பாங்க, அதுக்கெல்லாம் அவர் தைரியமாக பதில் சொல்லி முடிக்கணும். அப்போதான் அந்த அவருடைய அரசியல் எடுபடுமே தவிர நேரம் நெருங்க அதுக்கப்புறம் தேர்தல் நெருங்க அதாவது கூட்டம் கூடிடும் அப்படிங்கிற காரணத்தை மட்டுமே சொல்லிக்கிட்டு பல நாட்கள் ஓட்ட முடியாது. ஆனால் விஜய் அவர்களுக்கு ப்ரெஸ்ல பேசுறாங்க. அதே மாதிரி டிபேட்ல சில பேர் பசங்களாம் போய் பேசுறாங்க. சில பேர் ரொம்ப சென்சிபிளா இருக்காங்க. அந்த பசங்க நல்லா தான் பேசுறாங்க. அதாவது ஏற்கனவே இருக்கிற கட்சிகளை அழுத்தமா எப்படி கேள்வி கேட்கணும் அப்படின்னு சில பேர் கேட்கறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் மேல வைக்கப்படுகின்ற அழுத்தமான கேள்விகளுக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல. ஸோ கொள்கை அப்படிங்கிற விஷயத்துல கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி 5 பேர் வச்சிருக்காங்க. அந்த 5 தலைவர்களுக்குள்ள இருக்கிற அந்த விஷயங்களை கேள்வி கேட்டா கூட பொறுப்புல இருக்க பல பேருக்கே தெரியல. இதுக்கு மிகப்பெரிய ஒரு புரிதல் வேணும். இப்போ கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் இருக்கார்ல, அவர்லாம் இன்னும் டீட்டெயிலா உட்காந்து எல்லாத்துக்கும் ட்ரெயின் பண்ணி அரசியலுக்கு முன்னாடியே ட்ரெயின் பண்ணி கொண்டு சேர்த்தணும். அது அப்படியே சொல்லி ஒப்பிக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தாலும் அரசியல் எடுபடாது. இப்பயும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை மட்டுமே தான் ஃபோக்கஸ் பண்ணி அவருடைய கட்சி இருக்கு. அதை தாண்டி அடுத்த தலைவர்களை நோக்கி கட்சி நகரணும். தலைவர்களுக்கான அவருடைய இடத்துக்குன்னு சொல்லலை. பட் ஆனால் வெறும் அப்போ விஜய் அவர்கள் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அரசியல் எப்படி போயிரும்னா அது ஒரு நடிகனை சார்ந்த அரசியல் அப்படிங்கிற தோட்டத்துக்குள்ள உருவாயிரும். ஆனால் விஜய் அவர்கள் என்ன நினைக்கிறாருன்னா எல்லா மக்களுக்கும் பொதுவான ஆட்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற அரசியல் எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிதான் எல்லா ஜாதி சம்பந்தப்பட்ட எல்லா எப்படி சொல்றதுன்னா சமூகத்தை சம்பந்தப்பட்ட ஆட்களை கொள்கை இதா போட்டிருக்காரு, கொள்கை தலைவர்களா போட்டிருக்காரு. ஸோ அது ஓரளவுக்கு எடுபடுதா இல்லையாங்க ஓட்டு வரும்போது தெரியும். பட் ஆனால் நிறைய விமர்சனங்கள் மட்டும்தான் இருக்கே தவிர அது ஓட்டா கன்வெர்ட் ஆகிற இடத்த நோக்கி இன்னும் நகரல. இப்போதைக்கு இப்ப இருக்க நிலைமைக்கு தேர்தல் வந்துச்சுன்னா 6-8% வரைக்குமே விஜய் அவர்களுக்கு ஓட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இளைஞர்கள் ஓட்டு அது இதுன்னு எல்லாமே சேர்ந்து வந்தாலே அவ்வளவுதான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள்
ஓட் பர்சன்டேஜ் வாங்கணும்னா இன்னும் மிகப்பெரிய வந்து உழைப்பை வந்து போட வேண்டிய கட்டாயம் இருக்கு. அது வந்து அவர் களத்தில் இறங்கணும். அவர் வந்து கூட்டம் கூடலாம் பார்க்கக்கூடாது, கூட்டத்தை கூட்டி தான் ஆகணும். வெறும் ஒரு மாநாடு மட்டுமே பத்தாது. அந்த மாநாட்டில் வந்து பேச்சே பத்தல. அதை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வீடியோ நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மாநாட்டில் பேசின விஷயங்களுக்குள்ளேயே ரொம்ப அழுத்தமான அரசியல் இல்லை. அதே மாதிரி அவருடைய பேச்சில் எல்லா இடங்களையுமே வந்து ஒன்றிய அரசுன்னு சொல்லிட்டு இருக்காருன்னா அது உடனே வந்து திமுகவுக்கு மாற்றாக விஜய் அவர்களை பார்ப்பாங்க அப்படிங்கிற இடத்துக்குள்ள நீங்கள் யோசிக்கவே முடியாது. திமுக என்னென்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்கோ அதை எல்லா ஸ்டாண்டையுமே அப்படியே விஜய் அவர்கள் எடுத்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அது எப்படி வந்து அதாவது திமுக எடுக்கிற எல்லா ஸ்டாண்டையும் எடுத்துட்டு திமுகவை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அது எப்படி வந்து மக்கள் மத்தியில் பொது மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் எடுபடும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பக்கமாக பல இடங்களில் வந்து பேசும்போது கவனிக்கும் போது பெரியாரை வந்து கையில் எடுத்திருக்காரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லும்போது பழைய அரசியலுக்கு திமுகவுக்கு மாற்றாக இந்த அரசியல் வரலாம். ஏன்னா இவங்க வந்து இளைஞராக இருக்காங்க அப்படிங்கும்போது மாற்று கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு தோற்றத்திலையும் சில பேர் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ டிவிகேங்கிற கட்சியை வந்து கவனிக்கிறாங்க. அதை தாண்டி அந்த கட்சி போய் ரீச் ஆகணும்னா இன்னும் அழுத்தமாக களத்தில் இறங்கணும். சாமானிய மக்களுக்குள்ள வந்து விஜயர்களுடைய அந்த கான்வர்சேஷனு அவங்களுடைய இடத்துல இருந்து பேசுகின்ற கான்வர்சேஷன் தான் மிக முக்கியமான பங்கு வகிக்கும் அவருடைய ஓட் பர்சன்டேஜ் மாறதுக்கு. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிற கட்சிக்குள்ளே இருக்கிற அந்த போஸ்டிங் சம்மந்தப்பட்ட குளறுபடின்னு சொல்ல முடியாது, போஸ்டிங் சம்மந்தப்பட்ட அந்த டிஸ்கஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு இம்பேக்டை உருவாக்கலை. பட் ஆனால் அரசியல் அது பெரிய இம்பேக்ட் உருவாக்காது அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்து வந்து பார்ப்போம். இது எந்த லெவலில் போகுது அப்படிங்கிறது. விஜய் அவர்களே ஒரு சினிமா ரசிகனாக அதே மாதிரி தமிழக குடிமகனாக கேட்டுக்கிற விஷயம் என்னன்னா, சீக்கிரம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்களுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிருங்க. அதே மாதிரி மாநாடு மட்டுமே வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய இம்பேக்ட் உருவாக்காது. மாநாடு வந்து பிரம்மாண்டத்தை காட்டிடும், கட்சியுடைய அளவு எவ்வளோன்னு காட்டிடுமே தவிர கட்சியுடைய வேல்யூ என்னன்னு காட்டாது. வேல்யூங்கிறது வந்து கூட்டத்தில் நம்பி இல்லை, அந்த கூட்டத்தை கூட்டின அந்த தலைவனுடைய பேச்சை நம்பி இருக்கு. ஏன்னா எந்த ஒரு கட்சியும் வந்துமே கூட்டத்தை இங்கே கூட்டிட முடியும். 2 சீட்டு வந்து வாங்கிட்டு இருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, ஒரு ஆட்சியை பிடிச்சிருக்கிற கட்சியாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக கூட்டத்தை வந்து லட்சக்கணக்கான பேரை கூட்டி காட்டிட முடியும். ஆனால் அந்த கூட்டத்தை இழுக்கிறதுக்கு அந்த கட்சி என்ன செஞ்சிருக்கு, அந்த கட்சியுடைய கோர் கண்டென்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட தலைவர் தான். அந்த தலைவருடைய அந்த என்ன சொல்றதுன்னா தீர்க்கமாக இருக்கிற அந்த மனநிலை தான் மிக முக்கியமான விஷயம். அரசியலில் வரணும், அரசியலில் வந்து ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன முயற்சிகள் இருக்கோ அது எல்லாத்தையும் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் தீர்க்கமாக இருக்கே தவிர ப்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணி பேசக்கூடிய இடத்த நோக்கி இந்த விஜய் அவர்கள் நகராமல் இருக்கிறது அது வந்து அரசியல் ஒரு பின்னடைவை வந்து சந்திக்கிறதுக்கு உண்டான இடத்த நோக்கி நகர்த்திடும். அதை கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஒரு சாதாரண குடிமகனா. உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. பார்ப்போம் இன்னும் என்ன லெவலில் வந்து விஜய் அவர்கள் போறாருன்ட்டு. 2026 இப்போ இருக்கிற நிலைமைக்கு வந்து விஜய் அவர்கள் ஜெயிப்பாரா தோப்பாரா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் மட்டுமே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு உண்டு. மற்றபடி அவருடைய கட்சி ஆட்சி பிடிக்கிற அளவுக்கு ஜெயிக்காதாங்கிற கேள்வியில் எழுத்து வச்சிங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் இந்த களத்தில் இருக்கிற அரசியலில் ஈரோடு தேர்தலில் வந்து விஜய் அவர்கள் கொஞ்சம் நின்றுருந்தாங்கன்னா நிற்க வச்சிருந்தாருன்னா அது வந்து என்னென்னா தோத்துட்டா நம்மள வந்து நெகட்டிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தோட தேர்தலை ஃபேஸ் பண்ணிட்டா இன்னும் பாசிட்டிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற இடத்த நோக்கி நகர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. அது நிற்கலினாலும் பிரச்சனை கிடையாது, மொத்தமாக நிற்க தான் போகிறாங்க. பட் ஆனால் இப்போ இருக்க கள சூழ்நிலை பொறுத்த வரைக்கும் 6-8% ஓட்டு வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் இப்போதைக்கு விஜய் அவர்கள் 2026 ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதை இன்னும் அதிகப்படுத்த போகணும். இப்போ நான் சொன்ன அந்த இல்லைங்கிற வார்த்தையை ஓரளவுக்காச்சும் ஆமாம்னு மாற்றணும்னா அந்த கலை அரசியலுக்குள்ளே இறங்கி விஜய் அவர்கள் இறங்கணும். விஜய் அவர்கள் இறங்கின பிறகு அவர் பின்னாடி அவருடைய தொண்டர்கள் வரணும். அப்போ தான் இம்பேக்ட் உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல எழுதலாம். இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள்.